வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதாம். 2026 சட்டமன்ற தேர்தல் தாவைக்கா தேர்தல் வாக்குறுதி தானா? விஜய் கொடுத்த உறுதி. வாங்க வீடியோவை முடிவாக்கின்றோம். அதாவது திருச்சி மரக்கடை பகுதியில் தாவைக்க தலைவரான விஜய் அவர்கள் காலையிலே தனது பிரச்சாரத்தை தொடங்கியிருந்தார். இந்த நிலையில்தான் மக்கள் கூட்டத்தால் குறிப்பிட்ட நேரத்தில் அவரால் இலக்கை அடைய முடியவின்றி செய்திகள் வெளிவந்தன. சுமார் மதியம் 3 மணி அளவில் விஜய் தனது பேச்சை தொடங்கியுள்ளார். அண்ணா தேர்தலில் போட்டியிட்டது குறித்து முடிவெடுக்க திருச்சியில்தான் எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய மாநில மாநாட்டை நடத்தியது திருச்சியில்தான். மலக்கோட்டை அமைந்தது திருச்சியில்தான். திருச்சிக்கு பல்வேறு சிறப்பு அம்சங்களெல்லாம் உள்ளது. அதாவது பண்டைய காலத்தில் போருக்கு செல்லும் முன் வீரர்களுக்கும் தங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபட்டு செல்வதும் வழக்கம்தான். அந்த வகையில்தான் நான் அடுத்த கட்ட நடவை, அதாவது அடுத்து நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தான் உங்களை சந்திக்க விஜய் வந்திருக்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருந்தாராம். அது மேலும் விஜய் அவர்கள் திருச்சி மக்களை பார்க்கும் பொழுது தனக்கு பரவசம் ஏற்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தாராம். 2021 சட்டமன்ற தேர்தலில் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார்கள். நீட் தேர்வு ரத்து செய்வோம் என கூறி கூட ரத்து செய்தீர்களா? கல்விக் கடனையும் ரத்து செய்வோம் என்று சொன்னீர்கள், ரத்து செய்தீர்களா என்ற கேள்வியெல்லாம் இவர்கள் திமுக அரசு மீது குற்றங்களை சாட்டியுள்ளாராம். அதாவது மீனவர்களுக்காக 2 லட்சம் வீடு கட்டித் தருவோம் என்றும் சொன்னீர்களே, கட்டி தந்தீர்களா? ஆட்டோ ஓட்டுநர்கள் சொந்தமாக ஆட்டோ வாங்குவதற்கு 10,000 ரூபாய் மானியமெல்லாம் வழங்கப்படும் என்று சொல்லியிருந்தார். அதுவும் வழங்கப்படவில்லை. ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்வோம் என்று வாக்குறுதிகள் அளித்தார்கள். அரசு தொழில்கள் உள்ள காலி பணிகளை நிரப்புவோம் என்றும் சொன்னீர்கள், செய்தீர்களா என திமுக மீது அளித்த பல்வேறு வாக்குறுதிகள் எல்லாம் குறிப்பிட்டு அவை நிறைவேற்றவில்லை என்றால் கண்டிப்பாக குற்றம் சாட்டியுள்ளார் விஜய் அவர்கள். செய்வோம் என்று சொன்னீர்கள், செய்தீர்களா மைடியர் சிஎம் சார்? அதாவது மக்கள் ஆர்ப்பரிக்கும் சத்தம் கேட்கிறதா என்று அவர் தொடர்ந்து திமுக மீது பெருமான குற்றங்கள் சாட்டங்களை எல்லாம் வைத்துள்ளார் அவர்கள். மேலும் திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 சட்டமன்ற தொகுதியில் பெயர்களையும் குறிப்பிட்டு பேசினார் விஜய் அவர்கள். திருச்சி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் அவர் தனது பேச்சில் குறிப்பிட்டாரா. அதாவது திருச்சி மாவட்டத்தில் பிரதான தொழில் விவசாயம். விவசாயத்தை பாதுகாக்கும் தமிழ்நாடு அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று குற்றமெல்லாம் சாட்டியுள்ளாராம். வரி பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை ஆகியவற்றெல்லாம் தீர்க்கவில்லை என்று சாடினார். திருச்சியில் மேம்பாலத்தை கூட எப்போது கட்டி முடிப்பீர்கள், பாதாள சக்கர திட்டத்தை எப்போது முடிப்பீர்கள் என்று அடுக்கடுக்கான புகார்கள் எல்லாம் திமுக அரசின் மீது விஜய் அவர்கள் வைத்துள்ளாராம். அது மட்டுமின்றி மிக முக்கியமாக அண்மையில் நடைபெற்ற கிட்னி திருட்டு தொடர்பாகவும் விஜய் அவர்கள் பேசி வந்தாராம். இதில் கூட இது தொடர்ச்சியாகவே திருச்சி மாவட்டத்தில் உள்ள 2 மந்திரிகள் இது பற்றி ஏன் பேசவில்லை என்று விமர்சனங்கள் எல்லாம் முன்வைத்தாராம். அதாவது வரப்போகிற தேர்தலில் இவர்களுக்கு வாக்களிக்கப் போகிறீர்களா என்று மக்கள் கூட்டத்தை பார்த்து தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்கள் கேட்டறிந்தாராம். அது மட்டுமல்லாமல் தாவேக்காவின் வாக்குறுதிகள் எல்லாம் விஜய் அறிவித்தார். நிறைவேற்ற முடியாத பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்க மாட்டோம் நாங்கள். கல்வி, சுகாதாரம், மின்சாரம், பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, ரேஷன், இதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. நடைமுறைக்கு வரும் கண்டிப்பாக சாத்தியமோ அதை நாங்கள் சொல்வோம். வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம் என்று தனது உரையை முடித்துள்ளார் தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்கள். அதாவது விஜயின் பேச்சை கேட்பதற்காகவே காலையிலிருந்து மக்கள் கூட்டம் சாரசாரையாக திருச்சி மரக்கடை நோக்கி வந்துள்ளது. அதே போலதான் விமான நிலையம் முதல் அவரது வாகனத்துடன் சேர்ந்து மக்கள் கூட்டம் நடந்து கொண்டே வந்ததாம். சுமார் 8 மணி நேரம் காத்திருந்து விஜய் பேச்சை கேட்க நின்றாலும் விஜய் பேசுவதை சரிவர கேட்க முடியாத சூழலும் அந்த சூழலில் இருந்ததாக செய்திகள் வெளிவந்தன.